அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீன ராசி நேயர்களுக்கு தை மாத ராசி பலன். மீனத்தில் பிறந்தவங்க எப்போவுமே குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஒழுக்கம், நேர்மை, நீதி இந்த மூணுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க தான் மீனராசி நேயர்கள். இந்த மீனத்தில் பிறந்தவங்க அடுத்தவங்களுக்கு தானம் செய்கிறதுல ரொம்ப வல்லவர்கள். குடும்பம் அப்படிங்கிறது தாண்டி அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா குடும்பத்துக்கு பார்க்குறத விட அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இன்னும் சொல்ல போனோம்னா உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்தாலும் ஒரு மன வலி கொடுக்கக்கூடிய நபர்கள்னால பாதிப்புகள் அடைஞ்சாலும் யாரையுமே நீங்கள் ஒதுக்க மாட்டீங்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ அவங்களுக்கு பட்டதை பண்ணிட்டாங்க, அவங்க நல்லா இருக்குன்னு செஞ்சிட்டாங்க, அவ்வளோதானே, நல்லா இருக்கட்டும் போ அப்படின்னு எவ்வளோ கோபம் இருந்தாலும் அது கொஞ்ச நேரத்தில் மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் தான் போய் காப்பாற்றுவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் கொண்டவங்க தான் மீனம். ஆனால் புத்திசாலித்தனம் யாருக்கிட்ட அதிகமாக இருக்குதுன்னு மீனராசிகர்கிட்ட அதிகமாக இருக்கும். பேச்சு திறமை, சாதிக்கிற வைராகி குணம், அப்புறம் கூட பிறந்தவங்கள அப்படியே கட்டி காப்பாற்றி அப்படியே கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு நல்ல உள்ளம், கட்டின மனைவிக்கு எந்த விதத்துலையும் குறை வைக்காமல் அப்படியே மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு வச்சுக்கக்கூடிய பாக்கியம், அது கணவராக மனைவியாக இருந்தாலும் கணவரை ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம். அதே மாதிரி வாரிசுகளுக்கு பார்த்துட்டோம்னா பார்த்து பண்ணுவீங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வி, ஒரு வாழ்க்கை, இது எல்லாமே. ஆனால் எல்லாமே பண்ணி அற்புதமாக செஞ்சு கொடுக்கக்கூடியவங்களா ஒரு நல்ல மனிதராக நீங்கள் இருந்தாலும் ஆனால் சமீப காலமாக கடுமையான கஷ்டங்கள் அனுபவிச்சுட்ருக்கிறது மீனராசிக்காரர். இந்த கடுமையான கஷ்டங்கள் எப்படி எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஜென்மத்தில் ராகு, அடுத்தது பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல சனி பகவான். வருடக்கோள்கள் இது ஒன்று பார்த்தாதுங்களா. அப்புறம் பார்த்தோம்னா 10வது குறைக்கு இப்போ சமீப காலமாக 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போய் அதாவது நீச்சம் அடைஞ்சு அமர்ந்திருக்கிறார். அப்போது பூர்வீக சொத்து, குழந்தைங்களால பிரச்சனைகள், குழந்தைங்களால் அதே மாதிரி நாம் நமக்கு அப்பாவா தாய் தகப்பனால் சில மன வருத்தங்கள், இப்படி பண நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. பண நெருக்கடின்னா தாராளமாக செலவு பண்ணுறவங்க இன்றைக்கி கணக்கு போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் கணக்கு போட்டு கூட பண்ணுறதுக்கு முடியலைங்கிற மாதிரி இருக்கும். பணம் வரும், எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல. பணம் இருக்கிற மாதிரி மற்றவங்க பார்த்து நம்மளை பொறாமப்படுவாங்க. அவர் பண்ண என்னப்பா ஜம்முன்னு இருக்கிறார், ஜாலியாக இருக்கிறார், அப்படியே நீட்டாக இருக்கிறார், அவர் மாதிரி அப்படியே லக்ஸரியாக வாழணும் அப்படின்னு நம்மளை ஆசைப்படுற அளவுக்கு நாம் இருப்போம். ஆனால் நம்ம பாக்கெட்டுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் பார்த்தோம்னா முதல்ல இருந்த மாதிரி இப்போ இல்லை. குறுகி போச்சு, வருமானம் இருக்கிறது எல்லாமே அப்படியே குறைஞ்சி போச்சு. இப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் மாறினதுக்கு 2 விதமான காரணம். ஒன்று, வேலையில் பிரச்சனை, சொந்தமாக தொழில் பண்ணால் சொந்த தொழில் நஷ்டம், அப்புறம் அடுத்தவங்களால நம்பிக்கையினால் கொஞ்சம் பணம் கொடுத்து லாக், அதனால் நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. இதுதான் பிரச்சனை, மெயின் பிரச்சனை. இன்னும் சொல்லலாம் அதிகமான காரணம். கரெக்டாக 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கரெக்டாக 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் பார்க்குறதுனால விரயங்கள் அதிகம், மருத்துவ செலவுகளாக இருக்கும். தனக்கே கூட மீனராசிக்காரர்கள் பார்த்தோம்னா ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள், மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகள், அது ஒன்றும் நமக்கு அப்படி பெருசாக வர்ற மாதிரி சின்னதாக போயிருந்தாலும் குடும்பத்தில் யாருக்காவது இந்த மாதிரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுத்துருக்கும். இதனால தான் உங்களுக்கு நெருக்கடிகளுக்கு வந்ததுக்கு ஒரு காரணம்னு சொல்கிறேன். இந்த நெருக்கடி பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு தான் இந்த தை மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் இது. எதனாலனா உங்களுக்கு 6ஆம் அதிபதி சூரிய பகவான் அதாவது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். லாபஸ்தானங்கிறது எப்படிங்க, 6ஆம் எதிரி நம்ம யாருக்கு எதில் நம்ம இழப்புகளை சந்திச்சுட்டு இருந்தோமோ, கஷ்டங்களை சந்திச்சுட்டு இருந்தோமோ, அது லாபஸ்தானத்தில் வரும்போது அந்த இழப்புகளை ஈடுகட்டி நம்மளுடைய வளர்ச்சியை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய காலம் தான் இந்த தை பிறக்கும்போது. தை பிறந்தால் வழி பிறக்கிறதுல எந்த மாற்றம் கிடையாது. உங்களுக்கு வாய்ப்புகள் அள்ளித்தான் கொடுக்க போகிறார் நவகிரகங்கள். அது சூரிய பகவான் ரொம்ப லாபத்தை கொடுக்க போகிறார். சுக்கிர பகவானும் 15ஆம் தேதி உங்கள் ஜென்மத்துக்கு உச்சமடைய போகிறார். 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதி. அப்போ உங்களுக்கு வெளியூர் பிரயாணம், வெளியில் ஊரில் இருக்கிறவங்களால உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி சில வாய்ப்புகள் கொடுப்பாங்க.
நாம் வெளியில் போனாலும் சரி, இல்லை வெளியூரில் இருக்கிறவங்களால நமக்கு ஆதாயத்தை அடைஞ்சாலும் சரி. அப்புறம் பார்த்தா தூரத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள்னால பகப்பட்டவங்க உறவுக்கு வந்து சில பூர்வீக சொத்துக்கு தீர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். அப்புறம் வந்து மற்றவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய இந்த வக்கீல் சம்மந்தப்பட்டது. அப்புறம் வந்து கட்ட பஞ்சாயத்துன்னு நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு பயந்து நடத்திட்டு போனோம் இல்லையா, அந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க கிட்டலாம் துணிஞ்சு நின்று நம்ம அவங்களுடைய காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள். யாரை நம்மளை தடுக்கப்பட்டாங்களோ, வெறுக்கப்பட்டாங்களோ, யாரை நம்மளை பயப்படுத்தினாங்களோ, மற்றவங்க வந்து நம்ம சூழ்ச்சி வலையில் சிக்க வச்சாங்களோ, அதிலிருந்து நம்ம வந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகளாக தான் இந்த தை மாதத்தில் இருந்து உங்களுக்கு சாதகமான ஒரு காலமாக அமையப்போகுது. இப்படி பார்த்துட்டோம்னா புதன் பகவான் கூட உங்களுக்கு 7ஆம் அதிபதியாகவும் 4ஆம் அதிபதியமாக எல்லாத்துக்குமே வீடு, வண்டி, வாகனம், ஆடம்பரம், சொத்து பத்து, ஆஸ்தி, அந்தஸ்தில் இருந்து நிம்மதி வரைக்கும் கொடுக்கறது புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு. 7ஆம் அதிபதி கலஸ்திரஸ்தானாதிபதி வரக்கூடியது அந்த புதன் பகவான் தான். அந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு தை மாதம் 11ஆம் தேதியே பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு சூரியனோட இணைவு ஏற்பட போகுதுங்க. அப்போது இது புதன் ஆதித்ய யோகமாக செயல்படுது. எவ்வளோ போய் பாக்கியம் தெரியுங்களா? கல்யாணத்தில் ஆகி பிரச்சனை இருந்தவங்களுக்கு கூட அந்த பிரச்சனைகள் தீரும். மறு வாழ்க்கையை எதிர்பார்க்குறவங்களுக்கு கூட தடையில்லாமல் திருமணத்தை செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வீட்டில் வாரிசுதாரர்களுக்கு ஒரு குடும்ப சுப வாழ்க்கை அப்படின்னா திருமண வாழ்க்கை செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தடைகளாக இருந்தது இல்லை பண்ணி வச்ச கல்யாணத்தில் பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாமே தீர்வுகள் ஏற்படும். நம்மளுடைய வார்த்தை நம்மளுடைய வாரிசுகள் கேட்க மாட்டேங்கிறாங்க, சரி வர மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தை மாதம் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட போகுதுங்க. சரிங்களா? அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் நீங்கள் ஏற்பட்ட நஷ்டத்துக்கும் மற்றவங்களால் ஏற்பட்ட வலியும் வேதனைகளும் உங்களை வந்து எல்லாமே சரி செய்து, யார் உங்களை சாதாரணமாக நினச்சாங்களோ, யாருக்கு முன்னால் நீங்கள் வந்து அப்படியே கூனி குறுகி நிற்கணும்னு நினச்சி உங்களை காயப்படுத்தினாங்களோ, அவங்களுக்கு முன்னால் நீங்கள் சாதிச்சு காட்டக்கூடிய ஒரு காலம்தான் இந்த தை மாதம். சாதாரணமாக எடுத்துக்காதீங்க, உண்மையே சொல்கிறேன். உங்களுடைய நல்ல உள்ளத்துக்கு ஏன்னா நீர் ராசி, நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றினா அப்படியே அந்த பாத்திரம் நிறைஞ்சு நிற்கும். எந்த இடத்துல போய் நின்னாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழுவீங்க. அது ஒரு திறமையினால் மட்டும், அதாவது புத்திசாலித்தனத்தில் ஜெயிக்கணும்லாம் நினைக்க மாட்டீங்க. உண்மையாக ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. மற்றவங்களை கஷ்டப்படுத்தி அவனுடைய நஷ்டம் தான் நம்ம லாபம்னு நினச்சா அடுத்தவங்க நஷ்டம் அடைய வைக்கக்கூடியவங்க நீங்கள் கிடையாது. ஆனால் எல்லாத்துலேயும் நல்ல குணம் படைத்தவங்க. ஆனால் எல்லா விதத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. சரிங்களா? ஏன்னா வெளியில் சொல்ல மாட்டீங்க. எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, கடவுள் நம்மளை காப்பாற்றுவார், வாய்ப்பு வரும், சரியாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வீட்டில் உட்காந்துலாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டீங்க. இப்படிலாம் நினச்சிக்கிட்டு போராடிட்டு இருப்பீங்க, போயிட்டுருப்பீங்க. அதில் கிடைக்குமா, இதில் வருமா, அப்படி பார்க்குமா, இப்படி பார்க்குமா. ஆனால் எதுலேயுமே எல்லாமே கிடைக்கிற மாதிரி கிடைக்கிறது, நடக்கிற மாதிரி நடக்குது. பார்த்தா கிடைக்கலையே, நடக்கலையே, வந்தது நிலைக்கலையேங்கிற மாதிரி போச்சு. ஆனால் அன்பால் ஏமாற்றப்பட்ட நீங்கள் அன்பை கொடுத்து பாசத்தை கொடுத்து அதை பயன்படுத்திக்கிட்டு ஏமாற்றிட்டு போனவங்களுக்கு முன்னாலேயும் கண்டிப்பாக நீங்களாக இருந்து, அதாவது சாதித்து உங்களுடைய திறமையினால் வளரக்கூடிய வாய்ப்புகளை வழி ஏற்படக்கூடிய மாதம்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்த தை மாதத்திலிருந்து எண்ணங்கள் நிறைவேறும், எதிர்பார்த்த காரியங்கள் ஜெயமாகும், உங்களுடைய முயற்சிகள் வளர்ச்சியாக அபூர்வமாக உயர்ந்த சிகரமாக நிற்க போகிறீங்க. கண்டிப்பாக இது நடக்க போகுது. அப்படின்றதுனால முயற்சி எடுங்க, துணிஞ்சு நில்லுங்க, செயல்படுங்க, சிறப்பாக வந்துடுவீங்க. சரிங்களா? இப்போ சொன்ன பலன் கோச்சார பலன். கோச்சாரங்கிறது ராசி மையமாக வச்சு கிரக நகர்வுகளில் கிரக இருக்கக்கூடிய பாவக பலன்களை வச்சு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை தான் முதல்ல முக்கியமாக பார்த்துக்கணும். ஏன்னா அதுவும் நமக்கு பலமாக இருக்கணும். ஏன்னா ஒருத்தருடைய உழைப்பும் தன்னுடைய விடாமுயற்சியும் தான் அவங்களுடைய உயர்வுக்கு முழுமையான தீர்வுங்கிறத விட நம்மளுடைய நேர காலமும் சாதகமாக இருக்கணும். அப்போ நேர காலமும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறது எதுக்குன்னா, நம்மளுடைய தசா புத்தி தான் நேர காலம். நம்ம ஜாதகம் தான் சாதகமாக இருந்தால் தான் நமக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சூட்சுமம். அப்படிங்கிறதுனால உங்களுடைய லக்னாதிபதி பலம்
அப்போது உங்களுடைய நடப்பு திசை வலுப்புத்தியின் பலம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜாதகம் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது 3ஐயும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எந்த கோயிலுக்கு போகலாம், எந்த சாமி கும்பிடலாம், எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.